அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து 60 ஆண்டு கால போராட்டம். இதில் பல்வேறு அமைப்புகள், கட்சிகள் இதுக்காக போராடியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதில் நாங்கள் எங்களுடைய கொங்கு இளைஞர் பேரவை ரவிக்குமார் தலைமையில் நாங்களும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் அத்திக்கடவு கூட்டமைப்பு திட்டத்துக்காக குரல் கொடுத்து போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கோம். இதில் ஆரம்பத்தில் பார்த்தா பொதுமக்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வு இல்லை. இது ஒரு விவசாய சார்ந்து போகுது அப்படின்னு நினைச்சு பொதுமக்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு, விவசாயி மட்டும்தான் இது விவசாயத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பொதுவானது இந்த திட்டம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் தெரிய வந்தது. பல்வேறு போராட்டங்கள் பண்ணி 2019 இதுக்காக உண்ணாவிரதம் இருந்து இதுக்கு அதிமுக அரசாங்கம் நிதி ஒதுக்கி திட்டத்தை செயல்படுத்த சொல்லியிருந்தாங்க. அதில் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தப்போ இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி இந்த திட்டத்தை ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக நன்றி தெரிவிக்கிறது நம்முடைய தமிழருடைய மரபு. அந்த ஒரு எண்ணத்துக்காக எல்லா அரசியல் கட்சிகளை மறந்து, அமைப்புகளை மறந்து, எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாருமே இணைந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த விழா கலந்துருக்கிறோம். வணக்கம். நம்முடைய கொங்கு பகுதி மக்களுடைய 60 ஆண்டு கால கனவான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய கனவை நனவாக்கிய அந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவிநாசி அத்திக்கடவு கூட்டமைப்பின் சார்பிலே முடிவு செய்திருந்தோம். அதன்படி இன்று அன்னூர் அவிநாசி சாலையில் உள்ள கஞ்சப்பள்ளி பிரிவிலே அவருக்கு நன்றி நவிலும் விழா இனிதே நடைபெற உள்ளது. காரணம், இந்த திட்டத்தின் முக்கியத்தை அனைவரும் அறிந்துதான். இந்த திட்டத்தின் மூலமாக இப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பகுதியில் பார்த்திருப்பீர்கள், அனைத்து குளம் குட்டைகள் நிரம்பி தண்ணீர் நிரம்பி காட்சி அளிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த அத்திக்கடவு நீர்தான். பல முறை பல தேர்தல்கள் வந்தும் கூட அனைத்து தரப்பும் வாக்குறுதி கொடுத்தும் கூட நிறைவேறாத இந்த திட்டத்தை எங்கு கனவாக போய்விடுமோ என்று நினைத்து இந்த திட்டத்தை நனவாக்கிய நம்முடைய முன்னாள் முதல்வர் அவருக்கு பாராட்டு விழா. அந்த வகையிலே விவசாயிகளின் சார்பில், பொதுமக்களின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இந்த விழாவானது நடைபெற உள்ளது. வணக்கம். கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு குமாரா ரவிக்குமார் அவர் தலைமையில் நாங்கள் இந்த அத்திக்கடவுக்காக போராட்டம் பண்ணியிருக்கோம். முட்டையடிக்கும் போராட்டம், உண்ணாவிரதம், சைக்கிள் வாகன பேரணி, இருசக்கர பேரணி, இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது. அத்திக்கடவுக்குன்னா பொதுமக்களே யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் எல்லாம் வீடு வீடாக போய் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க, நோட்டீஸ் கொடுத்து கூப்பிட்டுருக்குறோம். முதல் முறையாக 1001 முட்டைன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். நாங்கள் அத்திக்கடவு கூட்டமைப்பும் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய இதுலேயுமே பண்ணணுங்க. 101 முட்டை வெற்றிகரமாக 1001 முட்டை வெற்றிகரமாக முடிச்சதுங்க. அதுக்கடுத்தது வாகன பேரணி ராமதாஸ் வர சொல்லி அவர் வந்திருந்தாரு. அதுக்கு இருசக்கர வாகன பேரணி அத்திக்கடவு பிரிவிலிருந்து ஈரோடு வரைக்கும் போயிருந்தோம். 2 தடவை எம்எல்ஏ நிறுத்தி இருக்கிறோம். 2 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நிறுத்தி அதுக்காக பாடுபட்டு இருக்கிறோங்க.